நம்ம ஊர்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே vlog போடுவாங்க, ஃபுட் vlog போடுவாங்க. இல்லன்னா அவங்க டே டு டே லைஃப்ல நடக்கிறது எல்லாமே Instagram, சோஷியல் மீடியாஸ்லலாம் அப்லோட் பண்ணுவாங்க. யுஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கான். அவன எல்லாருமே எப்படி கூப்பிடுவாங்க செல்லமா, டைன் அண்ட் டேஷ் டேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இவன் சோஷியல் மீடியால ஏதோ ஒரு பொண்ணு பேசி டேட் கூட்டு போவான். டேட் கூட்டு போறது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற பெரிய ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு போவான். அங்க இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி 2 பேருமே ரொம்ப நல்லா பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இவன் தான் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற அளவுக்கு ஹோப் கொடுத்துருவான். கொடுத்த உடனே பில் வரும். அந்த பில்லு வந்ததையுமே அவன் டக்குன்னு எந்திரிச்சு ஓடிடுவான். ஆக்சுவலாக இவனை இது வரைக்கும் யாருமே பிடிச்சதே இல்லை, பர்டிகுலராக அந்த ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்தவங்க. வேற ஆப்ஷன் இல்லை, அந்த பொண்ணு தான் பே பண்ணி ஆகணும். இதே மாதிரி 8 பேருக்கு அவன் பண்ணியிருக்கான். ஸோ ஒன்பதாவது ஒரு பொண்ணுக்கு பண்ணும்போது வந்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நியூஸாக மாறுது. நியூஸாக மாறினதுக்கப்புறம் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற ஒரு 8 பொண்ணுங்களுமே வந்து சொல்லுது, இவன் என்கிட்ட இப்படி தான் பண்ண, என்கிட்ட இப்படி தான் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவனை வந்து 2 இயர்ஸ் வந்து ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் நீ வரக்கூடாது, vlog போடக்கூடாது, ஈவன் சாப்பிடக்கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை பேன் பண்ணுறாங்க. ஸோ பாருங்களேன், இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக ஐடியா கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக இப்படியும் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இன்னும் டிஃப்ரெண்ட் ஆஃப் சிட்டிஸ்க்கு போய் அவனோட vlogs-அ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஈவன் தெரிஞ்சவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிரேசி இல்லை? ஓகே, பை, லீவ் யூர் கமெண்ட்ஸ் ஹியர்.